அது கிட்டத்தட்ட என்னுடைய சிந்தனையை ஒற்றபடியமாகத்தான் முக்கியமானதாக நேற்றும் இன்றைக்கும் 3 நாள் கிட்டத்தட்ட கூட்டம். இந்த நாள் ஒரு பயிற்சி பட்டறை வந்து பெண்களை கூப்பிட்டு செய்யலாம். அதில் உள்ளூர் ஆட்சியில் எப்படி அவர்கள் பங்கு பெற்றலாம் என்பது நேற்று இன்றைக்கு மன்னார் கிளிநொச்சி மன்னார் செயல் திட்டங்களை யுஎன்டிபியுடைய செயல் திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கு இருந்தது. அது சம்பந்தமாக செமினார் கவர்மெண்ட் விரைந்து வந்தால் நடந்த போராளிகள் செய்யப்பட்டது இடம்பெறுவதாக சில திட்டங்களை மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருந்தது. அதை விட நாங்கள் இந்த ஊழியர்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் என்ற நாங்கள் கலந்துரையாடக்கூடியதாக இருந்தது. இந்த புது அரசாங்கம் வந்த இந்த இதுவரை காலம் இல்லாத ஒரு புதிய ஆட்சியாளர்கள் இலங்கையை தற்போது போன்றதுக்கு பெருகடியான பாராட்டு. இலங்கையில நடக்கின்ற விஷயங்கள் எங்களுக்கு மேலான தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகள் புறக்கணிப்புகள் போன்ற விடயங்களை பார்க்கிறீங்க. அதுக்கு காரணங்கள்ல ஒருமணி ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் மட்டும் காரணம் இல்லை. அதில் நாங்கள் சொல்ற மாதிரி அந்த மோட்டர் சோதனைகள் மட்டும் காரணம் இல்லை. அதுக்கு அங்காக இந்த அரச கட்டமைப்பு என்றதில் உள்ள அதிகாரிகளுடைய மனநிலை இன்னும் முக்கியம். அவரெல்லாம் எல்லாரையும் நிறைவேற்றலாம். கணக்கு இடங்கள்ல அவையெல்லாம் அந்த விதிகளை இறுக்கமாக வச்சு அந்த முடிச்சு போட்டு வச்சு எங்களால் முன்னோக்கி அந்த அதை பிரவேசிக்க முடியாமல் செய்கிறார்களோ அவையெல்லாம். அவை இந்த கட்டமைப்பே அப்படிதான். இன்னமும் கட்டமைப்பு நீண்ட குற்றச்சாலை பொருளாதார புறக்கணிப்பாரை சிறங்கி போன சம்பவத்தை தூக்கிக் கொள்வதற்கு சாதகமான தொழில்களை அறிமுகப்படுத்த கட்டமைப்பாக நிறைவேற்ற கட்டமைப்பாக இந்த இலங்கையில் இல்லை. அந்த சூழல் இன்னும் வரையில்லை. உதாரணத்திற்கு இலங்கையில ஜனாதிபதி அனுபவமானது வந்து இந்தியாவுக்கு போனவர் அது மோடியை சந்திக்கிறார். சந்திச்சு முடிஞ்சு வந்த முறை கேட்டார்கள் இந்த 13வது சட்டத்தை பற்றி கலைக்க தேவையில்லை அரசியல். ஏன்னாலும் இந்த அரசியல் உருவாங்கியாச்சு. அதை நாங்கள் இந்தியாவோட கலைக்க தேவையில்லை. அது எங்கட பிரச்சனை. நாங்கள் அவங்க சுதந்திரமா இல்லையா எங்கட பிரச்சனை என்ற இங்கே வந்து அவரோட போன வெளிநாட்டு வீரவசனம் பேசுகிறார். அதான் மோடி தான் பேசுகிற தமிழ்நாட்டு பாதுகாப்பு இந்த 13வது சரத்தோட சம்பந்த விஷயங்களையா நீங்க செய்வீங்க தான் எதிர்பார்க்கிறார். இந்த நடிசாலையை தொழில் கொடுத்துட்டார். நடக்க போகல அப்ப என்ன அவங்களுக்கு பக்கத்துல இருந்து எதுவுமே நடக்காது. நாங்கள் எதையும் கேட்டு காத்திருந்து சாத்தியமில்லை. கிடைக்கக்கூடிய இளவழிகளுக்குள்ள நாங்கள் முன்னோக்கி நகர வேணும் என்றுதான் இப்பொழுது காலத்தில் இந்த நீதியாக தேவையாக அதை நாங்கள் மதவினை காத்திருத்தல் என்பது அல்லது யாரோ ஒருவர் செய்து தருவார் என்பது எங்களுக்கு சாத்தியம் இல்லை. நாங்கள் தான் எங்களுக்கு அமைச்சாவளியங்களை செய்ய வேண்டும். எங்களுடைய திட்டங்களாக இருக்கலாம், எங்களுடைய தேசத்துக்கான மக்களுக்கான தொலைநோக்காக இருக்கலாம், எங்களுக்கான வளம் திரட்டலாக இருக்கலாம், எங்களுக்கான வரையறுப்பு உருவாக்குவதாக இருக்கலாம், எங்களுக்கான நிறுவனங்களை உருவாக்குவதாக இருக்கலாம். எல்லாமே நாங்கள் தூர காலத்தில் தான் செய்ய வேண்டியிருக்கு. அவர்களும் செய்ய மாட்டார்கள். முன்பு இலங்கை அரசாங்கம் இருந்த ஆட்சியாளர் இந்த அரசியல் என்ஜிசி போன்ற விடயங்களை கூட பதியோடும் ஆங்கில பதியோடும் பாதுகாப்பு செலுத்த வேண்டும் கணக்கு விதி எல்லாம் போட்டார்கள். நாங்கள் அதுக்கு எதிராக சங்கம் பிடிச்சோம். ஆனாலும் அப்படித்தான் செய்ய வேண்டியிருந்தது. கடந்த சங்கடங்கள் கொடுத்தார். நாங்கள் நினைத்தோம் இந்த ஆட்சியாளர் வந்தப்போ வளர்ச்சி இருக்கும். நாங்கள் என்னுடைய முன்னோக்கி போகலாம். அந்த இவரும் அந்த பிறகும் அந்த திடீரை திருப்பி வீடம் உருவாக்கி இருக்கின்றார்கள். எப்படி சொன்னால் அதாவது வீடமும் இந்த எல்லாரும் திருப்பி பார்க்க வேண்டும். பார்த்துக்கிட்டு பாதுகாப்பும் நியமங்களை பின்பற்ற வேண்டும் என்றதும் சொல்லி இந்த இப்படியெல்லாம் நிலைமை தொடரைக்குள்ள நாங்கள் எவ்வாறு இந்த
எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட வரலாறு எங்களை பொறுத்தவரை நாங்கள் பல நாடுகள உதாரணங்களை நாங்கள் காண்கிறோம். முதலாவது நான் சொல்லுகிறது ஜப்பான். ஜப்பான் அமெரிக்காவுடைய ராணுவ ஆக்கிரமிப்பு அல்லது அழிவுல இருந்தாலும் தங்களுக்கு தெளிவான புரிய வைத்தது. ஆனால் ஆயுத ரீதியாக சக்கரவர்த்தி தலைமையின் மீண்டும் ஒரு ஆட்சியாக மாற முடியாவிட்டால் நாங்கள் உலகத்தின் பொருளாதார வல்லரசாக மாறி இந்த உலகத்தை மீண்டும் நிற்போம் சொல்லி ஜப்பான் தங்களுக்கு தீர்மானம் ஜப்பான் அப்படி ஒரு தீர்மானத்தை முதலில் நாங்கள் உருவாக்கணும். இது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சிந்தனை உயரத்துக்கும் வெட்டாதபடியும் நீங்கள் நாங்களே அவர்கள் இந்த அந்த உயரத்துக்கெல்லாம் சிந்திக்க போவதில்லை, அதுக்கு முயற்சிக்க போவதில்லை. அவருக்கு இந்தியா ஒரு வருஷத்துக்கு எலெக்ஷன் உற்பத்தி போராட்டங்களையும் போராடுவதை காலம் போயிடுது. கடைசியோட கட்சிகள் எல்லாம் மாநிலம் பங்கு போட்டு சிறந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவர்களால தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைக்க முடியாது. எனவே இந்த அரசியலுக்கு அப்பால் நாங்கள் செய்கிறோம். அது இலங்கை கூட செய்யலாம். இலங்கை கூட செய்யணும்னு சொன்னால் அது இலங்கை சட்டத்தை கேட்டால் எல்லாம் பதிய வேண்டியதும் அப்படி பதிய போய் எனக்கு நெருடுதல் இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். அப்ப என்ன செய்வோம், நாங்கள் எப்படி ஒரு இஸ்ரேலிய யூதர்கள் தாங்கள் இஸ்ரேலை கட்டியெடுக்கின்ற காலத்துல எப்படி இஸ்ரேலில் ஒரு நாடே ஊரே இல்லாத காலத்தில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்து கொண்டு எப்படி தங்களுக்கு என்ற நிறுவனங்களை கட்டி அமைத்தார்களோ அதுபோன்று நாங்கள் அந்த நிறுவனங்களை கட்டி அமைக்க வேண்டும். உண்மையில் இந்த யுத்தம் தந்த மிக அனுகூலமான விடயம் என்ன சொன்னால் மிகப்பெரிய பலமான புலம்பெயர் சமூகத்தை எங்களுக்கு கட்டி தருகிறது. அது போல இன்னும் என்னான அகதியாக இருக்கவில்லை, தன்னை அகதியாக அடையாளப்படுத்திக் கொண்டதை விட தன்னுடைய மிக கடுமையான உழைப்பாலும் முயற்சியாலும் தன்னை தான் சேர்ந்த தேசங்களில் வளம்படுத்தி கொண்டு எனவே இப்பொழுது வெளியீடு செய்ய வேண்டிய நாங்கள் பூமியில போய் அழுகிறோம், ஜெனீவால போய் அழுகிறோம் என்றால் அதெல்லாம் சிந்தனை அது எப்படி அழுகொண்டே இருப்போம், அது எப்போ மறுபடி வருவது தெரியாது. ஆனால் எங்களை கட்டமைக்கிறதுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் எங்களை வெளியிலே நிறுவனம் பெயர்த்த வேண்டிய தேவை என்று எங்களுக்கு இருக்கின்றோம். அதன் முதன்மையான பொருளாதார கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு மீது நான் யோசிக்க வேண்டாம். பொருளாதார கட்டமைப்பு தான் எங்களுக்கு சொல்லி நாங்கள் ஒரு அபிவிருத்தி வங்கியை உருவாக்க வேண்டும். இந்த ஈழத்தமிழர்கள் இந்தியாவின் தமிழர்களுடன் சேர்ந்து வேற நட்பன் சக்தியுடன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வர்த்தக சம்மேளனத்தை உருவாக்க வேண்டும். பெரிய ஒரு மூலதன திரட்சியை உருவாக்க வேண்டும். கைத்தொழில் மையங்கள் இலங்கைக்கு உள்ள இல்லாட்டி கூட வெளிநாடுகளில் உள்ள எங்களுடைய முதலீடுகள் ஒரு கைத்தொழில் முதலீடுகளாக மாற்றப்பட்டு பல உலகின் பலம் வாய்ந்த டாஸ்போராக்களின் ஒருவர்களாக ஈழத்தமிழர்கள் தங்களை நிலைநிறுத்த வேண்டும். இப்போ ஒரு வகையில் இந்த இளம் தலைமுறை கல்வியால மேம்பட்டு வந்து இன்றைக்கு அந்த நாடு அரசியலையும் அந்த நாடுகளுடைய கல்வி கூடங்களிலேயும் ஆராய்ச்சி கூடங்களிலும் இந்த பொறுப்பான பதவிகளுக்கு வந்திருக்கின்றார். அதுபோல இந்த பொருளியத்திலையும் கூட நாங்கள் நீங்க வழிதானங்களாக வழங்கியிருக்கு. அது அங்கிருந்தா துவங்க வேண்டும். நான் திருப்பி சொல்ல மாட்டேன், இங்கிருந்த திட்டங்களை செய்வதற்கு இங்கே சூழல் அனுமதிக்காது. நேற்றைய தினம் கூட ஒரு பௌத்த சொல்லிக்கிறார், கையெழுந்து கணக்கு கலைக்க கூடாது அவருடைய கதைச்சி இருந்தா நாங்கள் கோபம் வந்து அவர் எங்க போறது தெரியாம போயிருக்காரு. அந்த வெறுத்தல் எங்க நிற்கிறது சொல்லி போட்டு இதே இருந்தா அவன் தங்களோட வெறுட்டலுக்கு பயப்படுகிறாங்க இந்த பாயம். நாங்கள் தொடர்ச்சியாக இங்க சின்ன சின்ன மூலதனம் பெரிய பாரிய மூலதனங்களை போடுவதற்கான வாய்ப்புகளை தேடும் போதுதான் அந்த மூலதன வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்படுது, எதுவுமே தடுக்கப்படுது. தங்கடையாக்கள் போட்டு ஆன உட்படம் ஆணைகள் உட்படம் யுத்தத்துக்கு முன்பான இயல்பான காலத்துல இலங்கையுடைய ஒட்டுமொத்த தீர்வுடைய பெரும்பகுதியை வழங்கின உட்படம். அந்த உட்படத்தை நம்பிய மிகப்பெரிய சிமெண்ட் ரசாயன தொழிற்சாலை வளர்ந்த ரசாயன தொழிற்சாலை கூட இருந்தது. பராயத்த யுத்தம் நடந்த போது உட்படம் அழிந்து போனாலும் ஒரு சிறிய அளவில் இந்த உட்படத்தை விடுதலை இயக்கம் இயக்கியது, உப்பை உற்பத்தி செய்தது, அதனை அயடின் சேர்த்து மக்களுக்கு விநியோகித்து பல விஷயங்கள் நடந்தது.
இப்போது முழுமையாக நாங்கள் இயக்குவதற்கு எங்களிடம் தான் எங்களுடைய முதலீட்டாளர் தான் என்று சொன்னால் தருகின்றார்கள் இல்லை. ஆனால் தென்னிலங்கையில் உள்ள புதிய புதிய ஒப்பந்தங்களை நாம் உருவாக்கி அதை சிங்கள முதலீட்டாளர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆனரவு ஒப்பந்தத்தையும் குடிஜாத்தி ஒப்பந்தத்தையும் தாங்கள் இலங்கையினுடைய உப்பு கூட்டு ஸ்தாபனத்தை கீழ் வைத்து செய்ய போறோம் சொல்லுகின்றார்கள். செய்யணும்னு சொல்லுகிறால் அது இலக்கு அப்படின்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டில் 25,000 மெட்ரிக் டன்னை அடைவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் யுத்தத்துக்கு முன்பே இந்த ஆனரவு குடிஜாத்தியுடைய உப்பு உற்பத்தி 60,000 to 80,000 மெட்ரிக் டன்னாக இருந்தது. அதில் 3 4 அடைகிற கலையை மட்டும்தான் இப்ப வச்சுக்கிறாங்க. இதே ஒரு முழுமையான உற்பத்திக்கு போவார் நோக்கம் இல்லை. அப்ப இதே புலம்பெயர்ந்தார்கள் கரவேலைக்கு அழைத்து நாங்கள் அரசாங்கத்தில் அணுகிய போது பார்ப்போம் எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. விட ஒரு பெரிய முதலீட்டு துறையில எங்களது கையெழுத்ததற்கு அவர் யாருமே தயாராக இல்லை. சிக்கலான விஷயம். இப்பொழுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் அதிகாரிகளுடன் அரசாங்க எங்களோட அரசியல்வாதிகளெல்லாம் பேச முடியாது. அவர் பார்க்கின்றதுக்கு வேறு ஏதோ விஷயம் தான் பேசுவார். இப்படிதான் பேசிய ஒரு முடிவு எடுத்து கொண்டு வரணும் தான் எனக்கு சாத்தியமே. இந்த நிலைமையில நாங்கள் எங்கே துவங்க வேண்டும் சொன்னால் இந்த புதிய அரசாங்கமும் எந்த விதமான அரசியல் தீர்வையோ அல்லது ஒரு புத்தாக்க முயற்சியும் செய்யும் என்ற நம்பிக்கையை எந்த விதமான சாதகமான அதே சாதாரணமான லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகம் சொல்லுங்க அதற்கு மேலே தருகிறோ இராது. ஆனால் நாங்கள் அதுவரை காத்திருக்கிறேன் சொன்னால் வெளியில் இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கான ஒரு அபிவிருத்தி முதலீட்டு வங்கி ஒன்றை நீங்கள் அங்கு உருவாக்க வேண்டும். அபிவிருத்தி வங்கியாக ஒரு நம்பிக்கை முக்கியமாக ஏதாவது உங்களுடைய வெளிநாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டதாக ஒரு சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ ஏதோ ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் உங்களுக்கான தேசத்தை கட்டியெடுப்பதற்கான நிதி நன்கொடை நிதியாக இருக்கக்கூடாது. அதன் முதலீட்டு நிதியாக மட்டும்தான் சொல்ல வேண்டும். அப்படியான விஷயத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டியிருக்கிறோம். இரண்டாவது, இன்று இலங்கையில் திறந்த பொருளாதாரத்தை கீழ் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவோடு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றது. இந்த முறை இலங்கையின் ஜனாதிபதி போய் இதுல இந்தியாவோட சாதிச்சு வந்தவங்க இன்றைக்கு சொன்னீங்க அந்த சுதந்திர வர்த்தக வகைய ஒப்பந்தங்கள்ல நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்ய வேண்டி இருக்குது. திருப்பி கதை போகுது. அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு இலங்கைக்குமான அந்த வர்த்தக பொருளாதார தொடர்பாடல் விரிவடைய போகின்றது. நான் கடந்த சில நாட்களுக்கும் இந்த ஆவணத்தில் இருக்கிற இந்திய சூழ்நிலை இந்த பிரதான அலுவலர்கள் பேசியிருந்தேன். அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்தியாவுக்கு கூட இலங்கைக்குள்ள சில விஷயங்களை காண்பிக்கும் போது அதற்கு பாதுகாப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த வாய்ப்புகளை தேடி எடுத்துக் கொண்டு வரும்போது இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய கைத்தொழில் வளர்ச்சி என்பது எங்களுக்கு நேரடியாக பல நன்மைகளை தரும். இந்தியாவும் இலங்கையும் பேசுகின்ற அந்த கனெக்டிவிட்டி என்கிற ப்ராஜெக்ட்ல ராமேஸ்வரத்துறையும் பலானியும் மன்னார் திருவோணமலையும் முதன்மையான மையங்கள் அவர்களுக்கு இதற்குள்ளாக நிரம்ப கைத்தொழில்கள் நடப்போகிறது, முதலீடுகள் நடப்போகுதுன்னு சொன்னால் அந்த முதலீடுகளை முகாமை செய்யப்படுவது அல்லது தொழில் பட்டியலை போட்டு அதை இயக்கியவர்களை இந்தியாவுடைய ஆளுமை அங்கே எடுத்து சொன்னால் அவர்கள் அங்குள்ள தனியார் நிறுவனங்களோடு நீங்கள் பாட்டு நடிப்பாக வரும்போது தென்னிலங்கையில் அப்படியே கணக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மகேந்திரா கார் ஜாப்பானத்துல ஐடிஎஸ் மோட்டர்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி அவங்களோட பார்ட்னர்ஷிப் பட்ஜெட் செய்கிறது. அதே போல இப்ப இன்னொரு வாகனம் இந்தியாவில் இருந்து வாகனம் இங்க வந்து அசம்பிள் பண்றோம். கொழும்புல இங்க அசம்பிள் பண்ணி லோக்கல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அசம்பிள் பண்றதுல 99% சாமான் அங்க இருந்தா மாதிரி இருக்கு. இலங்கையில் அசம்பிள் பண்றதுக்கு வந்து இலங்கையில தயாரா போடுறாங்க. இலங்கையில விஷயம் இப்படி நிரம்ப விஷயங்களை நாங்கள் இந்தியாவில் முதலீட்டாளர்களை முதலீடுகளை நாங்களும் பங்காளராக அவர்கள் தனியை விடாமல் அவர்கள் இந்த பங்காளராக அதுக்காக நாங்கள் அதானியோட போய் அந்த பெரிய முதலீட்டோட போட்டி போட்டு சேராது. ஆனா எங்களுக்கு ஒரு சிறு தொழில் நடுத்தர கைத்தொழில்கள் தேவை. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க தொழிலாளர்களை முகாமை செய்வது மிக கடினமான சவாலாக இருக்கின்றது என்று நீங்கள் பல கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உண்மையும் இருக்கிறது. ஆனால் எப்படி சொன்னால்
எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய தொழில் உழைப்பாளர்களையும் ஒரு சிறப்பான நிறுவனத்துக்கு கீழ் முறைசார் தொழிலாளர்களாக நாங்கள் எடுத்து அவரை நாங்கள் நிர்வகிப்போம் சொன்னா அவர் 2 குறிப்பார்கள். இல்லாமல் நாங்களும் ஒரு ஒப்பந்தங்களை சரியா எழுதாமல் பாவம் வேலை ஒவ்வொரு நாளும் வாங்கப்படலாம் சொன்னால் அவர்களும் ஒரு தளம் வந்ததற்காக இவர்கள் தெரிவித்து நான் இந்த வழியாகிட்டோம் எனவே அதிலே கூட எங்களோட உழைப்பாளர் பழைய தொழில் டச் பண்றவர் என்ற விஷயத்துல நான் முக்கியமாக பார்க்க வேண்டும். பாடசாலையை விட்டு விலகின்ற அந்த பிள்ளைகளை முடித்து விட்டு வெளியிடும் போது அவர்கிட்ட எனர்ஜெட்டிக் பிளட் இருக்கு. அந்த அவனை உடனடியாக நாங்கள் அழைத்தோம்னா அவன் உடனடியாக வருவாங்க. நாங்கள் கொஞ்சம் போய் சமூகத்தில் நின்று சமூகத்தில் அடிபட்டு சமூகத்துல பல கோலங்களுக்கு நான் சிக்கப்பட்டபடியே திருப்பி இழுத்தது கேட்க அவன் தொழிலுக்குள்ள வந்து எங்களோட நிற்கிறது அவனுக்கு கணக்கு சங்கடங்கள் எல்லாரும். எனவே அவர்கள் வாய்ப்பு இருக்கு. நாங்கள் இன்றைக்கு கூட ஒரு தொழில் முயற்சியாளர்களை வரக்கூடிய கூட ஒரு நிலப்பை விவாதித்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக கூட தெரியும் சுவிஸ்ல இருந்து வந்திருந்த நாயை சுதந்திரம் தெரிஞ்ச அடங்கன் பண்ணை என்று பண்ண ஓட்டுவேன். அந்த பண்ணையில போயிருந்தீங்க அவங்க அந்த தங்கி இருந்தன. அங்க அவரோட வந்து எங்கள் விவாதித்து இந்த விடயங்கள் அவர் சொன்ன எல்லா விஷயம் இப்படி சில வாய்ப்புகளை கூட நாம் கண்டறியலாம் வந்து. எனவே என்னுடைய தொழிலாளர்கள் 100% மோசமானவர்கள் ஒழுங்கற்றவர்கள் வேலை வாங்க முடியாதவர்கள் என்பது அல்ல. நாங்கள் அதற்கேற்ற முறையில் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அடுத்தது நான் கடந்த முறை பிரபாவோட பேசும்போது பிரபா சொல்லியிருந்தது நாங்கள் இங்கிருந்து திட்டங்களை உருவாக்கி முதலீடு செய்யும் போது எங்களால் வந்து முழுமையாக அங்கே இருக்க முடியாவிட்டால் அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பதற்கான ஒரு கட்டமைப்பு இருக்குமா? நான் சம்பந்தமாக 2 தரப்பினரிடம் பேசிவிட்டேன். ஒன்று வடமாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்ற வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களை சேர்ந்த மிகவும் தகுதி வாய்ந்த அந்த புலமை வாழ்ந்தவர்களுடன் பேசியிருக்கிறேன். நான் அவர்களும் கேட்டு இப்படியான திட்டங்கள் வரும்போது நீங்கள் அதை எடுத்து ஒட்டுமொத்தமாக முதலீடுகளை கண்காணித்து முகாமை செய்து வெளியில் அவருக்கு பொறுப்பு கூடக்கூடிய முறையிலும் லாபத்திற்கு உரிய கணக்கு கூடவும் செய்தரக்கூடிய குழுக்களை உருவாக்க முடியுமா என்று அவர்கள் எனக்கு கூறியிருந்தார்கள். சாத்தியம். ஆனால் அதற்கு முதல் அவர்களிடம் கேட்க வேண்டும் எவ்வளவு நிதியை அவர்கள் முதலீடு செய்ய போகிறார்கள் சொன்னார். அதற்கேற்ற வார்த்தை முயற்சிகளை தொழில் முயற்சிகளை நாங்கள் இங்கே கண்டறிஞ்சு முன்னேற்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் ஏற்கனவே சில குழுக்களாக இருக்கின்றார்கள் கணக்காளர்கள் சவுதி வாய்ந்த ICMA சார்ட்டர் செய்த கணக்காளர்கள் இருக்கின்றார்கள். சட்டத்திறனிகள் வர்த்தக முகாமைத்துவ 2 சட்டத்திறனிகள் இருக்கின்றார்கள். முகாமைத்துவ கன்சல்டன்சி ஆயிருக்கின்றார். இவர்களோட குழுவோட பேசிய போது அவர் சொன்னார்கள் நாங்கள் அப்படியான திட்டங்களை யாராவது முழுமையாக முதலீடு செய்து நடத்த போது வந்தால் அதற்கென்று தனியே நாங்கள் ஒரு குழுவை அமைத்து அத்தகைய திட்டங்களை நாங்கள் அவர்கள் சரியாக பேரம் பேசி சரியான தெளிவான டிஓவாக அதாவது ஒப்பந்த விதிகளை தான் தெளிவாக போட்டு எங்களால் அப்படியான விஷயங்களை செய்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த 2 வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்தது இந்த இளைஞர்களை நாம் போடுகின்ற தொழிலுக்கு இந்த மாதிரி பழகிறது என்பதையும் கூட சில வேளைகளில் நாங்கள் போடுகின்ற தொழிலுக்கான பயிற்சி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால சில தொழிலை உருவாக்க முடியாமல் போல அனுபவங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு குறிப்பாக சொல்லப்போனால் முன்பு திருவண்ணாமலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு திருவண்ணாமலையில் ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வந்து இந்த கப்பல்களை உடைப்பது கப்பல்களை திருப்பது சம்பந்தமான ஒரு திட்டத்துக்கு வந்தது. முதலீடு செய்வதற்கு வந்தது. அவர் வந்தவர்கள் திருவண்ணாமலையில் எங்களிடம் கேட்ட கேள்வி இருந்தால் திருவோணமலையில் எவ்வளவு மெரீன் பில்டர்ஸ் இருக்கிறார்கள். கடலுக்குள் நீரிலிருந்து வெளியேற பயிற்சியுடையவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய பாதையில் அப்படி ஒரு விடியவே இல்லை. இதுவரையும் அப்படி ஒரு தேவையை கிடைக்கப்படாது. ஆனாலும் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் நீங்கள் அப்படியே தேவைக்கு சொன்னால் எங்களுக்கு முன்கூட்டியே அந்த விடயத்தை சொன்னால் நீங்கள் திட்டத்தை தயாரித்து இங்கு வந்து கட்டுமான வீடு செய்கிற காலத்துக்குள்ள நாங்கள் மெரீன் பில்டர்ஸை உருவாக்கி தரலாம் சொல்லிட்டு ஆனால் சாத்தியப்படாமல் அவர் போய்விட்டார். அண்மை காலத்துல சுந்தரம் TVS சொல்லி இந்தியாவில் இருக்கின்ற அந்த மோட்டார் வாகன கம்பெனியோடு சம்பந்தப்பட்டவர் தொடர்புகள் விசாரித்த போது
ஏன் நீங்கள் இந்த 2 வீலர் 3 வீலர் வாகனங்களை ஒரு பகுதியை யாழ்ப்பாணத்து வடமாநிலத்திலிருந்து அசம்பிள் பண்ணி யோசிக்க கூடாது என்ற போது அவர்களுக்கு அதே கேள்விதான். உங்களிடம் எவ்வளவு தகுதிப்படுத்தப்பட்ட தகவலுடைய சர்டிபிகேட் நுழைவுள்ள மோட்டார் மெக்கானிக்ஸ் இருக்கணும் சொன்னால் நாங்கள் அதை விளைவிக்க எங்களுக்கு ஊரில் மோட்டார் மெக்கானிக்ஸ் இருக்கணும். ஆனால் சர்டிபிகேஷன் இல்லை, சர்டிபிகேட் இல்லை. நான் தொழில்நுட்ப கல்லூரிகளோட போய் பேசினேன். தொழில்நுட்ப கல்லூரிகள் பேசும்போது அவர் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கிறோம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஆட்களை பயிற்சி தர வேண்டும் என்று சொன்னார். அதை ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்டாக குறிப்பிட்ட இலக்காக கொண்டு எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாமெல்லாம் ஒவ்வொன்றையும் செய்ய மீதாக ஒரு தேவையை கொண்டு போக வேண்டும். அப்ப மூலத்துக்கு நாமெல்லாம் எங்களுடைய மூலத்து சும்மா இலங்கையுடைய வங்கிகளுக்கு நேரடியாக கொண்டாந்து போட்டு இங்கு வரக்கூடிய நிதி சங்கடங்களுக்குள்ள சிக்கப்படக்கூடாது. முதலாக வெளியில மூலதனங்களை திரட்டி எவ்வாறு இந்த ஸ்னோபோல திரட்டுறோமோ அந்த மாதிரி பனியை திரட்டி கட்டியாக்குற மாதிரி எங்களுடைய சிறு சிறு சிறப்புகளை மூலதனங்களை திரட்டி ஒரு மூலதனங்களை வழங்கக்கூடிய ஒரு அபிவிருத்தி வங்கியை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்க்க வேண்டும். இந்த பெரிய விடயங்களை சிந்திப்பதற்கு நீங்கள் எல்லாத்தையும் இணைந்து ஒரு சம்மேளனத்தை தேசிய குழுவை பொருளாதாரத்துக்கான தேசிய குழு ஒன்றை நாங்கள் பார்க்கலாம்னு பார்க்க. அதனால்தான் இந்தியாவுடைய தொழிற்சங்க கைத்தொழில் நிறுவனங்களோடு அரசுடனும் எவ்வாறு நாங்கள் பேசி எத்தகைய வர்த்தக ஒப்பந்தங்களை அவர்கள் செய்து தொழில் முயற்சிகளுக்கு கொண்டு வர வேண்டும் பார்க்கிறது. எல்லாவற்றுக்கும் நிறுவனங்கள் தேவையாக இருக்கிறது. இப்ப சில இடங்கள்ல இந்தியாவில் உள்ள பிசினஸோட எங்களை உதிரி இந்தியாக செய்யணும், சீனாவில் உள்ள கம்பெனிகளோட செய்யணும், சாதனை கொண்டு வரணும், உடையம் செய்யணும், அதெல்லாம் உதிரி உறுதிதான். அதான் எங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இல்லை. அரசில் தனிப்பட்ட நன்மைகள், தனிப்பட்ட லாபங்கள், தனிப்பட்ட முதலாளிகளாக வளர்ந்து கொண்டு இப்பங்களின் தேவை தனித்தனியாக செய்வது மட்டும் போதாது. நீங்கள் மிகவும் மூத்தவர்கள், புதியவர்கள், அனுபவமுடையவர்கள், எளியவர்கள், துடிப்புடையவர்கள், ஆற்றல் உடையவர்கள், அங்குள்ள உருவாக்க பலவற்றில் வேண்டிய மாடல் உண்டு. அப்ப நீங்கள் அவங்க பொருத்தமான மாடலை எப்படி உருவாக்கலாம்? அப்படி ஒரு பொருத்தமான எல்லாத்தையும் அடுத்தவுடன் ஒரு நாளையே எல்லாத்தையும் செய்ய இயலாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த கலந்துரையாடல் ஆரம்பித்து இதை முன்னெடுத்து போக வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களோட பிரதேசம் இந்தியாவோடு இணைக்கப்படைக்கிற மிக பாரிய அளவில் கைத்தொழில் மயமாக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது. தமிழ்நாடு அது கோயம்புத்தூர் தான் இன்றைக்கு தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய கைத்தொழில் நகரமாக மாறிவிட்டது. எனவே தொழில்நுட்பத்தை அங்கிருந்து இந்தியாவில் கொண்டு வரது, அங்குள்ள தொழில் முயற்சிகளுக்கு நாங்கள் ஒரு பகுதி உற்பத்தியாளராக மாறுவது, செமி ப்ராடக்ட் ஆகிறது, ப்ராடக்ட் ஆகிறது, அப்படியா செய்கிறது மத்திய சாதகமான விடயமாக இருக்கும். அண்மையில சீன தூதுவரை நான் சந்தித்திருந்தேன். ஒரு மாதத்துக்குள்ள சீன தூதுவர் சந்திக்கும் போது இந்த கருத்தை நான் அறிந்திருந்தேன். அதை சந்திப்புல யாழ்ப்பாணத்துடைய கைத்தொழில் சாமான்கள் பிரதிநிதிகள் கூட வந்திருந்தார்கள். நீங்களே அப்படியான விஷயங்களில் எங்களுக்கு உணாத முயற்சிகளுக்கு உதவக்கூடாது. அவர்கள் சம்பந்தமா தாங்கள் சிந்திக்கிறது கவனத்தை கிடைக்கணும்னு சொல்லிக்கிறார். எங்களோட பிரதேசத்தை முன்னேற்றுவதில் நாங்கள் சீனாவா இந்தியாவா என்பது எங்களுக்கு பெரிய வேறுபாடு இல்லை. ஆனாலும் இந்திய நலன்களுக்கும் இந்தியிலிருந்து பாதிப்பில்லாத முறையில் சீனாவுக்கு சில விடயங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நாங்கள் கையாளுவதில் அனுகூலங்கள் இருந்தால் அதை கையாளலாம். அது இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளும் சொல்லி இந்தியாவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே நாங்கள் சீனாவுடன் கூட சில விஷயங்களை எவ்வாறு செய்யலாம், சீனாவின் உப உற்பத்தி பொருட்கள் மையமாக நாங்கள் மாறலாம் என்ற விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது உள்ளூர் வளர்த்த முதன்மையாக கடல் வளமும் விவசாயமும் கால்நடையும். இந்த கடல் வளத்தை பொறுத்தவரை நாங்கள் யுத்த காலத்தில் கடலிலும் கடற்கரையிலிருந்தும் விரட்டி அடைக்கப்பட்டு திருப்பி மீளம் வந்த போது எங்களால் ஒன்றுமே ஆழ்கடலுக்கு போவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய ஆழ்கடலை இப்பொழுது போத இந்தியாவுடைய மீனவர்களும் தென்னிலங்கை மீனவர்கள் தான் அனுபவிக்கின்றார்கள். இவ்வளவு இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு கணிந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் எங்களுடைய மீனவர்களை ஆழ்கடலுக்கு கொண்டு போவதற்கு போதிய ஆழ்கடல் படகுகள், அலைநாள் படகுகள் சொல்ற மல்டி அந்த முதலீடு அந்த வகையில் வாய்ப்புகளே இல்லை. நாங்கள் முன்னிருந்த எங்களுடைய வாழ்க்கை முறையில் தனித்தனியாக படகு ஒரு சமாட்டிக்கு 2
படகுகள் இருக்கும். ஆனா எதிர்காலத்தில் நாங்க அப்படி வச்சிருக்காம ஏன் ஒரு கடற்தொழில் கம்பெனிகளை உருவாக்க கூடாது? ஒரு கம்பெனிக்கு கீழே ஒரு 5, 10, 15 படகுகள் வைத்து அதற்குள் உள்ள தொழிலாளிகளை வைத்து அவர்களுக்கு ஆழ்கடலுக்கு அனுப்பி மீன் பிடித்து அதனை ஏற்றுமதி நிறுவனமாக உள்ளதற்கான முயற்சியில நாங்களில் செய்யக்கூடாத முயற்சியை நீங்கள் அப்படி ஒரு முயற்சியை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட ஆழ்கடல் மீன்பிடியில நாங்கள் பல நாள் படகுகளை எடுத்து உள்ளூர் தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்தி நாங்கள் அதை செய்ய பொருள்படுகின்றாலும் கூட அதற்கு நிரம்ப சாத்தியங்கள் இருக்கு. அதே போல கடற்கரை உருவாக ஏன்னா பெருமளவு மக்கள் பாரம்பரிய விவசாயிக மீன்பிடியாளர்களாக இருந்தவர்கள் இடம்பெயர்ந்து போயிட்டு திரும்பி மீன்பிடி தொழில் ரீதியான தலைமுறையை தான் கூட்டிட்டு வந்தவர்கள். அவர்களை கனவே தொழில் செய்யாமலே போய்விட்டார். புதிதா பாரம்பரியமாக மீன்பிடியில சம்பந்தப்படாத மக்களும் மீன்பிடி துறையை தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வருகிறார். அவர்களுக்கு கரையோரங்களில் சிறுதொழில் மீன்பிடிதான் சாத்தியமானது. எனவே அந்த சிறுதொழில் மீன்பிடியை நாம் ஊக்குவித்துக் கொண்டு நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடிக்கு போவதும் ஆழ்கடல் சார்ந்த பிரதேசங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பாக்கு நீர்நிலையம் சொல்லப்பட்ட பகுதி. பாக்கு நீர்நிலையம் சொல்லப்பட்ட பகுதி மன்னார் தீவிற்கு கிழக்காக இந்தியாவுடைய ராமேஸ்வரத்திலிருந்து அப்படியே நாகப்பட்டினம் வரை இந்த கடல் வளங்கி கொண்டு வருது. இந்தியாவில பக்கத்தால இலங்கையில மன்னார் தீவிலிருந்து வடிக்கிட்டு அப்படியே பூனநதி யாழ்ப்பாணம் படத்துல வரை போது கிட்டத்தட்ட ஒரு கைவிரலுக்குள்ள இருக்கிற கடல் மேலத்தான் அந்த பாக்கு நீர். இதுக்குள்ள நாங்கள் நிரம்ப இந்த நீர் வேளாண்மை செய்யலாம். இந்த மொபைலில் வேளாண்மை செய்கிற மாதிரி கடலுக்குள்ள அந்த விதத்தும் பெரிய வரை தொற்றுகளை போட்டு அதுக்குள்ள நாமும் செய்யலாம். பலவிதமான அக்வாகல்ச்சர்களை நீர் வேளாண்மை செய்வதுதான் அது பல மடங்கு லாபத்தில் தொழிலாக இருக்கின்றார். இந்த கடல் அவ்வளவு பெரிய அலை கடல் இந்த பதவிக்க சமுத்திரமும் இந்த கோலா சமுத்திரமும் அந்த இந்த எனவே இதுக்குள்ள செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுகளை நீங்கள் முதலீடு செய்வோம். அப்படி முதலீடு செய்வதாக அந்த வர்த்தகத்தில் வருவதாக இருந்தால் அதை ஏற்றுமதி அனுகூலங்களை தரும். அந்த தொழிலுக்கு தேவையான படகு வெட்டுதல் உபகரணங்கள் செய்வது என்பது கைத்தொழிலும் இந்த வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. அடுத்த விவசாயம் இலங்கை தானிய வளங்கள் பயறு உளுந்து கடலை கவுனி அரிசி இது எல்லாத்தையும் விளைவிக்கின்ற முக்கியமான பிரதேசம் தனிப்பட்டது. மற்ற நெல்ல கூடியான விளைவிக்கின்ற பிரதேசம் மடகளம் பிரதேசம். ஆனால் விளைவிக்கின்ற நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உடனே அறுவடை செய்து தென்னிலங்கையில் உள்ளவர்கள் கொடுக்கின்றோம். அவர்கள் கொண்டு போய் களஞ்சியப்படுத்தி வச்சிருந்து திருப்பி அதை பதனிட்டு உடச்சி போது நீக்கி அரசியாக்கி தருகின்றார்கள். அந்த பொறிமுறையில் உள்ள அந்த மிகை லாபத்தை எங்களுக்கு நாங்கள் எப்படி எடுப்பது என்பது முக்கியம். பல 10 அரசியலைகள் இருக்கின்றன. மிக நல்ல நவீன அரசியலைகள் இருக்கின்றன. ஒரு கட்டத்துக்கு கூட இயங்க முடியாமல் துவண்டுவிட்டார். அந்த இடங்களெல்லாம் அவர்களோட கூட குறிப்பாக இந்த 11 கூட்டுறவு சங்கங்களோடு சொந்தமா இருக்கிறது. நாங்கள் அவர்களோட ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் அவற்றை நாங்கள் குத்தகை அடிப்படையில் எடுத்து எங்களுடைய நெல்லையும் பயனையும் உளுந்தையும் கடலையும் கௌமியையும் ஏனைய காரியங்களை நாங்களே எங்களுடைய பிரதேசத்தில் களஞ்சியப்படுத்தி வச்சு அதை நாங்களே ப்ரோசஸ் பண்ணி பதனிட்டு உடைத்து மாமாக்கி தனி இலங்கை முழுவதற்கும் கொடுப்பதாக அந்த ப்ரோசஸ் பண்ணுகின்றது. பதனிடுவதற்கான அந்த வருமானமும் வேலை வாய்ப்பு எங்களுக்குள்ள நிற்கும். மிக லாபம் உங்களோட சமூகத்துக்கு ஒரு மூலதனமாக அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கிடைக்கும். அந்த துறையிலும் நாங்கள் தொடர்ந்து முதலிடலாம். பனைகளும் என்னும் முக்கிய பென்ஸ் எங்களிடம் உள்ள பனை எண்ணிக்கையை இன்னும் உருப்படியாக கணக்கிடாவிட்டாலும் ஒரு 3 மில்லியன் பனை இருக்கலாம் சொல்லி உச்சத்தை கணக்கிட்டிருக்கிறார். 3 மில்லியன் பனைன்னு சொன்னால் ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் அதனால் கிடைக்கின்ற மரம்பழம், அதனால் கிடைக்கின்ற ஊரைகள், மட்டைகள், இப்படி இன்னொரு கருப்பணி, கண்டு இப்படியான பல விஷயங்கள் மிக பல மில்லியன்களை ஒவ்வொரு சமூகத்தில். ஆனா என்ன சிக்கல் சொன்னால் பனை மரத்தில் பழங்கள் மட்டும்தான் கூட வரும். மிக எல்லாத்துக்கும் பனைகள் எழுத வேண்டும். இந்த புதிய தலைமுறைக்கு ஆர்வம் இல்லாத சுவையாகவும் அனுபவம் இல்லாத சுவையாக மாறி இருக்கு. நாங்கள் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். அது ஒரு பெரிய தொழில்நுட்பமே இல்லை.
சிறிய வேட்டக்குடி தொழில்நுட்பம் மரக்கட்டை கூட்டிட்டு இதனை பாவிக்கிறது அல்லது சில ஹைட்ரானிக் முறையில பாவிக்கிறது அந்த விஷயம் அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு சாத்தியமானது. அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு மட்டும் இங்குள்ள முழு பனைவளத்தையும் நாங்கள் அறுவடை செய்யலாம். அதன் மூலம் மிகப்பெரிய கைத்தொழில்களை பல இடங்களில் உருவாக்கலாம் என்று நான் போய் பார்த்த இடத்துல ஒரு பனை சாப்பிட செய்கின்ற ஒரு கிராமம் தான். அவர்களுக்கு இந்த சங்கடங்கள் தான் இருந்தன. அந்த கிராமம் சிறிய கிராமம் அஞ்சாறுல இருந்த முருகன் கோயிலடி என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அந்த 90 குடும்பம் இருக்கின்றது. 90 குடும்பத்தில் 9 பேர் தான் பனை நடத்துகிறது தொழில் செய்கிறார்களா இருக்கிறோம். விஜயாவுக்கு பனை நடத்த தெரியாது. பெண்கள் கொஞ்சம் பேர் சொல்லமான பனை பழம் அவை செய்கிறோம். அவைகளுக்கு நம்ம தொழில்நுட்ப சிக்கல்கள் சொல்லிப்பது உடனே நாம் சில விஷயங்களை ஒழுங்குபடுத்திட்டு வந்ததான் பெரிய சிக்கல்கள் செய்யணும் கேட்டேன். அதே போல அங்கே இருந்தாங்க அந்த கிராமத்துல 10,000 பனை இருக்கு. அந்த கிராமத்துல 10,000 பனை இருந்து 9 பனைகளை வரக்கூடிய அலுவலர்களால் எப்படி செய்ய கையாளா. அதுக்காக இந்த சாதியத்துக்கு அப்பால் இளைஞர்களை கவரக்கூடிய முறைகள் தொழில்நுட்பத்தை சரியாகி வந்தது பனை வளர்க்கின்ற இதை சேர்க்க வேண்டியது. அதுவே இலவான விடயம் பெரிய விடயமே இல்லை. கேரளாவில் இந்தியாவில் தென்னையிலும் சார்ந்து அந்த விஷயங்களையும் அமல்படுத்திட்டாங்க. கேரளாவில் பெண்கள் கூட பெண் பிள்ளைகள் கூட தென்னை காலத்துல இப்ப இலவமாக கஜெட்டை புத்திகள் இருந்தாங்க. அப்படியா தொழில்நுட்பங்களை நம்ம பாலியல் இங்க கொண்டு வர முடியாது. அப்படியான விஷயங்கள் பனை வளர்க்கிறது மிக முக்கியமான விடயமாக என்னென்ன தொழில் ஃபேக்டரி முக்கியமானது நீங்க அறிஞ்சிருப்பீங்க. உதாரணம் நோர்வேல அந்த கட்டுமான தொழில முக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி அந்த லேக்கான்னு சொல்லப்படுது. இந்த கல்வி உங்களுக்கு தெரியும். பாறை பெரிய கொங்கிரீட் கல்வி பார்த்தா பெரிய உருப்படியா இருக்கும். ஆனால் இந்த பாறை வந்து மிக குறைவா இருக்கும். பணம் மிக முக்கியமானது. அதை சொல்றது இந்த லேக்கான்னு சொல்லிட்டு லைட் வெயிட் அக்ரிகேட்டட் கான்கிரீட் என்று சொல்றது. அந்த பபிள்ஸ் மாதிரி அந்த மண்ணை போட்டு சுட்டு அடுப்புல போட்டு சுட்டு பபிள்ஸ் மாதிரி வெஜிபம் பபிள் மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க. மிகவும் இலகுவானது, பாரம் இல்லாது, ஆனா சுத்தியெல்லாம் அடிச்சக்கூடிய தரமான அந்த டெக்னாலஜியா இப்பொழுது வெஸ்டர்ன் காலத்துல கான்கிரீட் பில்டிங்களும் செய்கிறார்கள். சுவிட்சர்லாந்து நான் அப்படித்தான் சீனாவில் நோவில நான் பார்த்திருக்கின்றேன். துபாயில் மிகப்பெரிய தொழிற்சாலையா செய்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தை எங்களுடைய கட்டுமானத்துக்கு இங்கே ஒன்று போட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு மண்ணை எங்களுடைய வளத்தை கொள்ளையடிச்சு கொண்டு கட்டுமான தொழில போடுவதற்கு விஷயத்திலிருந்து வெளியில வரலாம். நாங்கள் ஆறுகளையும் குளங்களையும் நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா மண் வேணும் மண் வேணும் மண் வேணும். ஏன்னா மண்ணால கட்டு சிவர்களை கட்டி எழுப்புவதற்காக போகிறார். எனவே அந்த 80% மண் நிலைக்கு தேவையான வீடு கட்டணும். அந்த 80% இந்த அவசியம் அந்த லேக்கா இந்த கல்வி லைட் வெயிட் அக்ரிகேட்டட் கான்கிரீட் அந்த 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 கல்விக்கான அந்த கிண்ண புதிய சிமெண்ட் இருந்து அது நிறைய ஒன்றுதான். இந்த பெரிய இலையில சின்ன ஒரு மண் சுடும் ஒரு கிண்ணு சொல்லுகின்றாரு. அந்த சிமெண்ட் சூழல் சொல்லுவாங்க. அதனால இருக்கும். நான் நோக்கில நீர் அந்த ப்ரொஜெக்ட் பார்த்திருந்தேன். அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் இங்க போகணும் சொன்னால் அதுக்கு புழுதி மண்ணை காணும். அந்த புழுதி மண்ணை அதுக்குள்ள போட்டு கொஞ்சம் வெண்ணையும் விட்டு அதை சுட்டு அதை குழச்சி எடுக்கும் போது அது பந்து மாதிரி குட்டுக்கு மாக்குழைக்கிற மாதிரி உருண்டு உருண்டு தரும். அதுக்குள்ள காத்து இருக்கும். அதை சுட்டு எடுத்த பிறகு உள்ளுக்கு காற்று பலமான சிறன் கொண்ட சிறு சிறு வெஜிபம் உருளைக்குள் போல இருக்கும். மிகவும் பலமானது. எனவே எங்களுக்கு மண்ணை பாதிக்காமல் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு நிரந்தரங்களுக்கு சாத்தியம். ஏன்னு சொன்னால் இலங்கை ஒரு தீவு கடலின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் கடற்கரை ஓடுகின்ற மண்களில் நாம் அகல 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 என்னடால் எங்களுடைய சகலின் கலந்து போகின்றது. எனவே இந்த மனம் சம்பந்தமாக ஒரு மாற்றுத்துறைக்கு வர வேண்டும் என்றால் அந்த லேக்கா என்கின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். அதை நாங்கள் கொண்டு வரலாம். அது பெரிய ஒவ்வொரு ரீதியா பார்த்தோம்னா நாங்கள் இன்னைக்கு சூழலியல் ரீதியாக இந்த மணலை அகழ்வதற்காக கொடுக்கிற காசு உதவிக்க அந்த லேக்கா அந்த அந்த விஷயம் வந்து எங்களுக்கு அதுக்கு போற இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு சமூக மூலதனமாக லாபகரமானதாக உண்டு. நீங்கள் அதே வந்து நீங்க யோசிக்கலாம் லைட் வெயிட் கான்கிரீட் அக்ரிகேட்டட் கான்கிரீட் சொல்லி அந்த விஷயம் இருக்கும். வேறு பேர் வந்துக்கலாம் அந்த
இந்த இன்டர்நெட் எடுத்து நான் தொடர்பாக அனுப்பி விடுவேன். இப்படி நிறைய விஷயங்கள் உப்பளம் போட்டோம் என்றால் உப்பளத்தில இருந்து வருகின்ற சோடியத்தில இருந்து நாங்கள் பணத்தை சேமிக்க தொழிற்சாலை கொள்ளலாம். இன்றைக்கு இந்தியாவில் இந்த பேட்டரி கார் போன்ற பேட்டரியில இன்னைக்கு பகையால் கண்டுபிடிக்க புதிய விடயம் என்று சொன்னார். இந்த சோடியத்தை கடல் உப்பில் இருந்து குறைகின்ற அந்த சோடியத்தை உப்பினுடைய பேட்டரியினுடைய முக்கியமான உள்ளீடாக கொண்டு வரும். எனவே அவர்களுக்கு உப்பு முக்கியமாக இருக்கின்றது கடல். தயாரித்துறையில் நாம் சில விஷயங்களை செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு விஷயம் காய்ச்சிட்டேன். இப்ப நீங்கள் என்ன காய்க்க போறீங்க, என்ன கேட்க போறீங்கன்றது நான் தொடர்ந்தான் யாராவது கேள்வி பேசினால்